ஏயா ஆகியா பொண்டாட்டி என்னையா உனக்கு முன்னாடியா பின்னாடியா பின்பாட்டு அதான் வாங்கி பாரு அதனால தப்புச்ச இல்லைன்னா இதுதான் எதுதான் செய்யுங்க உடனே அறிவு சூடு சொல்ல நான் தாமா அறிவுதான் என்னைக்கு பக்கம் வந்தா கட்டிய விட்டு போகும் ஆம்பளை ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளை இடிக்க கூடாதா? முன்னப்படி பார்க்காத பொண்டாடி முன்னாடி இருக்கேன். அப்ப முன்னாடி பாக்குறவங்க என்ன அனுப்பாங்க என்ன மேரேஜ் ஆகல அதுல டேமேஜ் பண்ணுவாங்க. உனக்கு மேரேஜ் ஆகல டேமேஜ் ஆகலன்னு கேட்கல. அப்புறம் முன்னாடியும் பின்னாடியும் பார்த்ததே இடிக்கணுமா? அதுவும் கிடையாது இல்லையா? அப்ப முன்னாடி பின்னாடி பார்த்து இடிக்கலாம். இந்த முன்னாடிலங்க நீங்க யார் தெரியுமா? முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத பாத்துக்கனா முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத ஆளு இடிக்க கூடாது. ஆமாங்க. அப்படி இடிக்கிறாங்க யார் இடிக்கற? யார் இடிக்கற ஒண்ணு அண்ணன் தம்பி தெரியாம அடிப்பாங்க. மாமா வச்சன அடிப்பாங்க இல்ல புருஷன் கூட அடிப்பார். புருஷன் அடிப்பார். ஆமா. இப்ப பஸ்ல ஏறி போறேன். ஆமா. 5 வயசு பையன்ல இருந்து 50 வயசு பெரிய ஆளு வரைக்கும் பஸ்ல கம்பியை பிடிச்சிட்டு வருவாங்க. ஆமாங்க. கூட்டம் சடன் பிரேக் போடுவாங்க. ஆமா. அவ இடிக்கறேன்னா உனக்கு என்ன புருஷனா? ஏங்க கூட்டத்துல தெரியாம அடிக்கிறது தவறுதாங்க. ஓ சாமியாத்து பேச கூடாது. ஓ தவறு நீ பேச கூடாது. ஏ சத்தியபிரியா. ஏட்டே ஓடிச்சு முடியாது அறிவுடா. என்ன பத்தி உனக்கு தெரியாது? என்ன பத்தி தெரியாதுடானே. என்ன நீ அவனுக்கு யாரா? பிரியாளா? என்ன உனக்கு ஒரு ஆள் பத்தாதா? ஏய் உனக்கு பத்தாதா ஒரு ஆளு? மரியாதை கொடுத்து மரியாதை கொடுத்து நீ மரியாதை வாங்கிக்க முதல்ல. சப்போர்ட் ஏரியா கேட்டு விட்டு சட்டர் குடுத்துறானே. அடிக்கிற அடியில கிண்ணி நெரிச்சு போயிரேன். குட்டுக்குற உள்ள போய் நான் தொங்கிடுவேன். அடட் நாட்டுல பாவாடை தூக்கிட்டு போட்டோம் பூனை வாண்டி வேற பாத்துக்க. ஓட ஓட ஆத்தாடானி குண்டு வேற முடி. நான் போற கூட பாடி போட்டு அமைக்க முடியாது நானு. ஏய் ஆத்தாடி ஆத்தாடி ஓட வாயில ஊத்த ஊற ஓட மாட்டேங்குது. பாட பாடறது பார்த்து கூட பிஞ்சு ஏத்துற மாதிரி. அங்க வாரி சிப்புனி ஐஸ் வாங்கி சப்புனா. காக்கா கரஞ்சு அடி ஓட பாருங்க கிழிச்சு புடி ஆனடா. அவ பண மரத்துல வாம்பு தலையில வைக்கிற சாமி என்னைய புடிச்சு ஏய் என்ன? ஊர போக மாட்டான். அது சுபாரத கோழிட்ட சோத்த போடுவானா அது கொண்டே வந்து அடிச்சு கொத்த வருவானா. நாம போயில நடக்குமா மச்சிலே. போயில நடக்குமா மச்சில போட்டது கூட ஆத்தா சும்மையா ஏன் ஆபத்துக்கு அடி விடுமானே. காக்கா கரண்டச்சா. காக்கா கரண்டச்சா டாக்டர் போட்டு போட ட்ருன்னுச்சா. ஏ தோசைக்கு சொன்னது மகனே வாய்க்குள்ளே பேசாத மகனே முத. அம்மாதுகாரி பழவிக்க போற நினைச்சா. அப்புறம் அம்மாதுகாரி பழவிக்க போற நினைச்சா வெங்கட் நாயக் அம்மாக்கு நடந்து என் பணியார விக்கலையோ என் பணியார விக்கலையோ நான் கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாது கோபுரத்தோட வைகுண்டத்தை காட்ட போறேங்க நான். அவன் வெக்கம் கட்ட மூடி அக்கம் பக்கம் பார்த்து சித்தப்பட போய் முழுசா என்ன பத்தி உனக்கு தெரியல போட போட தெரிஞ்ச போறீங்க உனக்கு. இங்க இவ்வளவு பேச இல்ல. என்ன உலகத்தில் சிறந்தவங்க ஆம்பளை. உலகத்தில் சிறந்தவங்க பெண்கள் தான். ஈபிக்க 360 செக்ஷன் பண்ணி சொல்றேன் ஆம்பளை தான். நான் சொல்ற மம்பள தான் மேலனே. நீங்க மேலயா? ஆமா. கைவிடுமா. ஏன் நீ இருந்துட்டு போடா மேல இருக்குன்னா இருந்துட்டு போ. ஏன் நான் கீழே கூட இருந்துட்டு போறேன். யோ என்ன நீ மேல நான் கீழே ஜோடி முடிஞ்சா சரி. இங்க வர எங்க வீட்ல இப்ப ஆண்கள் கிடையாது பெண்கள் நான் தான் மூத்த பிள்ளை நான் தான் குடும்பத்தை பாக்குறது நான் தான்யா. நீங்க குடும்பத்தை பாக்குறீங்க நாங்க கார் ஓட்டுவோம். நாங்க கார் ஓட்டுவோம். நாங்க வேன் ஓட்டுவோம். நாங்க வேன் ஓட்டுவோம். நாங்க ட்ரெயின் ஓட்டுவோம். நாங்க ட்ரெயின் ஓட்டுவோம். நாங்க ராக்கெட் ஓட்டுவோம். நாங்க ராக்கெட் ஓட்டுவோம். நாங்க உங்களை ஓட்டுவோம். நான் உங்களையும் ஓட்டுவேன். மசூல ஓட்டுவீங்க. ஏன் ஓட்ட தான் பாரு ஒரு நாளைக்கு. இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நாங்க தான் ஓட்டணும். நீங்க வாய் ஓட்டுனா ஓட்டுவீங்க. என்னெல்லாம் ஓட்டுவீங்க அப்பறம் சேர்த்து நான் ஓட்டுவேன். ஏய் நீட்டி பேசாத முதல்ல. ஏய் சத்யபிரியா நீட்டி பேசாதீங்கடானே. நான் முத்திருச்சு. அறிவுராஜா கண்ண நோண்டில கை நீட்டிய முதல்ல. நீட்டி பேசாத கை மடக்கிய முதல்ல. நீட்ட வந்து ஆம்பளை காட்டப்படுற பொம்பளை நீ காட்டணும் நான் நீட்டணும் வச்சிட்டு ஓட்டணும். நல்ல ஓட்டு தேவையான ஓட்டு மே ஓட்டு ஓட்டி கீ ஓட்டு ஓட்டி நடு ஓட்டு ஓட்டி புடி ஓட்டு. இவங்க வாய்க்கு விட்டுல புடி ஓட்டு ஓட்டுனவனால. சரி போட்டு வந்துருமா? இந்த போட்டியில நான் ஜெயிச்சு நீ தோத்து போயிட்டீனா நீ எனக்கு பொண்டாட்டி. தோத்தா மட்டும் தானே பாத்துக்கலாம் பாங்க. நான் ஜெயிச்சு நீ தோத்துட்டா நீ எனக்கு பொண்டாட்டி. தோத்தா பொண்டாட்டி. தோத்தா பொண்டாட்டி. நான் ஜெயிச்சு நீங்க தோத்தா. நீ ஜெயிச்சு நான் தோத்துட்டேன்னு வெச்சுக்க. நான் உனக்கு புருஷன். ஒன்றே வந்துக்கோங்க. ரெண்டு ஜெயிச்சா மட்டும் தான் பரிசு உண்டு. அப்ப ரெண்டுமே ஒண்ணுதே. முதல்ல நீங்க ஜெயிச்சா தான் பொண்டாட்டி. ரெண்டுமே ஒண்ணாயிரம் அப்புறம். சரி பாத்துக்கறோமா? போட்டி வந்துருச்சு. பாத்துக்கறோமா? பார்க்கலாமே. ஒரு கிணத்துக்குள்ள 50 தவளை கிடக்கு. சரி. எத்தனை தவளை? 50 தவளை. 50 தவளை கிடக்கு. அது 5 தவளை செத்து போச்சு. மீதி எத்தனை தவளை இருக்கு? 45 தானே இருக்கும். இல்ல. ஏன்? சோரா கை தட்டு. 50 5 வருஷம் அப்ப எவ்வளவுயா? என்னவா? ஒண்ணுமே இல்லையா? தெரியலையா? இப்ப தெரிஞ்சுக்கிறேன். ஒரு கிணத்துல 50 தவளை கிடக்கு. ஆமா. 5 தவளை செத்து போச்சு. ஆமா. மீதி 45ன்ற. ஆமாயா. அதுதான் கிடையாது. என்ன கிடையாது அப்புறம்? 50 தவளையும் உள்ளதையும் கிடக்கும். எப்படி கேளு?
எப்படி இந்த செத்த தவளை உள்ளதான கிடக்காதானே தண்ணி குதிச்சு வெளியிலே ஓட போகுது. கடவுளே. அப்ப கிணத்துக்கு எத்தனை தவளை கிடக்கு? 50 தான் கிடக்கு. அப்புறம் எப்படி 45 செத்தவன் உள்ள கைதட்டு கைதட்டு கைதட்டு. அப்படி கைதட்டு. அடுத்த கேள்வி கேட்கிறேன். ஒரு வயக்காட்டுல 50 செம்பரியாடு மேய்ச்சிட்டு சரி. எத்தனை செம்பரியாடு? 50. அதுல 5 செம்பரியாடு பக்கத்து வயலுக்கு போயிருச்சு. பக்கத்து வயலுக்கு. மீதி எத்தனை செம்பரியாடு இருக்கு? மறுபடியும் 45 தானே? அதுதான் கிடையாது. என்னய்யா? ஒரு மசூரி செம்பரியாடு அங்க நிக்காது. ஏன்? ஒரு செம்பரியாடு தலையை கவுந்து போட்டு பிறப்பிடுச்சுன்னா இதுவும் போயிருமா? எல்லா செம்பரியாடும் பின்னாலேயே போயிடும். மொத்தத்துல கூட்டமா போயிட்டாங்க எல்லாரும். இங்க வயக்காடு மட்டும்தான் கிடக்கு. மொத்தத்துல அங்க போய் வயக்காட்டுல தான் நிக்க போகுது. சரி, அடுத்த கேள்வி கேட்கிறேன். என்ன? வேட்டியை எந்த இடத்துல கட்டுவாங்க? வேட்டி இடுப்புல கட்டுவாங்க. அதுதான் கிடையாது. என்ன அப்புறம் போய் சொல்றான் அவனே? எல்லாரும் பாரு இடுப்புல தான் கட்டிருக்காங்க வேட்டியெல்லாம். வேட்டியை இடுப்புல கட்ட மாட்டாங்க. வேற என்ன? அவங்க இடத்துலதான் கட்டுவாங்க. அவன் தான் இடுப்புல தான் கட்டணும். அவங்க இடத்துல கட்ட முடியும். நல்லா கட்டுங்க. சரி, இட்லிக்கு தேவை சட்னியா சாம்பார்? சட்னி வச்சுக்கலாம், சாம்பார் வச்சுக்கலாம், சில பேர் குருமா கூட வச்சுக்குவாங்க. அதே கிடையாது. வேற அரிசி உளுந்துதான் தேவை இட்லிக்கு. சட்னி சாம்பார் தேவையில்லை. அதையும் போட்டு ஆட்டணும்ல. அரிசி உளுந்து போட்டு ஆட்டினா என்ன வரும்? மாவு வரும். இல்ல, வேற கொல கொலன்னு வெள்ளையா வரும். அதுதான் மாவு. சரி, பெண்கள் குளிக்கும் போது எண்ணெய் விட்டு குளிச்சா நல்லது. சோப்பு கடலை மாவு போட்டு குடிச்சா நல்லது. சோப்பு கடலை மாவு? ஆமாங்க, கடலை மாவு. அதெல்லாம் போட்டு குளிச்சா நல்லது இல்லை. வேற தாப்பா போட்டு குளிச்சாதே நல்லது. ஏன்? நீ வாடு சோப்பை போட்டு ஜீயக்காமனும் உட்காந்து மாதிரி பொண்ண பண்ண மாதிரி இருக்கியா? ஐவாடு உட்காந்து வேடிக்காது வீட்டுக்கு போயிருக்கேன். குளிக்க போய் திறந்து போட போறாங்க. சூப்பருக்கு ஆப்பருக்கு என்ன வித்தியாசம்? என்ன சூப்பருக்கு ஆப்பருக்கு என்ன வித்தியாசம்? ஒரு பொருள் வாங்கினா சூப்பர், அதுக்கு என்னமா கொடுக்கணும்? அது ஆப்பரா? அதே கிடையாது. உன்னை தாலியை கட்டி கூட்டு போனா அது சூப்பர். ஓஹோ. கூடவே உன் தங்கச்சியை கூட்டு போனா அதே ஆப்பர். ஏய், தங்கச்சி தங்கச்சி ரோசமா தங்கச்சியும் கிடையாது. அப்ப உங்க அக்காவை கூட்டுக்கிறோம். அக்காவும் கிடையாது. அப்ப உங்க அம்மாவை எங்க கூட்டுக்கிறோம். அம்மாவும் கிடையாது. என்ன மசூரிக்கத்தை எங்க கொடுக்க? அப்பா வேணா. ஏமா பொம்பளை எல்லாம் வீட்டுல கல்யாணம் பண்ணி எங்க அப்பா இருக்காரு. அப்புறம் என்ன? உங்க அப்பா நீ கூட்டிட்டு போ. அவர் செய்வார் எல்லாம். ஏமா ஆண் கழுதைக்கு மொத்தம் எத்தனை காசு? 4 காலுங்க. அதே கிடையாது. ஏன்? ஆண் கழுதைக்கு மொத்தம் 4 காசு. யோ, 4 கால் தான் எல்லா கழுதைக்கும். 4 காசு. 4 கால் அரை கால் இங்க வச்சுப்ப. ஏன்னா ஆண்டவன்காரனே பிள்ளைக்கு விவரம் தெரியல. ஆண் கழுதைக்கு மொத்தம் 4 காசு. 4 கால் தான் 4. எப்படி எப்படி? நான் ஒரு மூர்த்த காசு போய் பாரு. இந்த காலம் யாரு கேட்டா? இந்த கால் நாய் எதுக்கு காலை தூக்கிட்டு ஒண்ணு கடிக்குது? அது அப்படிதாங்க பிறந்ததுல இருந்து. இல்ல, வேற இன்னும் கச்சா வாய்க்கு வந்து அது காலை ஏய், தூக்கிட்டு இன்னும் நாயா உனக்கு பேரியும்ல. நான் எல்லா வேலையும் பாக்குறேன். உன் ஜாம உழுது 1/2 மணி நேரம் சிக்கல. பெரிய டாக்டர்மா, யார்? பெரிய டாக்டர். உங்களை பார்த்தா அப்படி தெரியலங்க. சடம்புலாம் வச்சிருக்காங்க, பயந்துட்டேன் நான். நான் பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க? என்ன அப்படி கேட்டுக்கிட்ட? என்ன படிச்சிருக்கீங்க? நீ விரல விடுறியா? எதுல? எண்ணிக்கையில விரல விடுறியா? நான் படிப்பு விரல் சொல்றேன். விட்டுறலாம் படிச்சிருக்கீங்களா? விரல விட்டா வெந்து போயிடுறேன். எண்ணிக்கையில இல்லங்க, விரல என்ற அளவுக்கு படிச்சிருக்கீங்களா நீங்க? பாரு. சொல்லுங்க. பிஆர்சி ஆ, சொல்லுமா. பிஆர்சி, பிஎஸ்சி, எம்பிடிசி, எம்பிடிசி, என்என்எல், பிஎல்எஸ், ஓ, பிஆர்பி. யா. என்னமா இதெல்லாம் பஸ்ஸோட பேரியா? இந்த பஸ்லாம் ஏறி போய் படிச்சேன். ஏறி போய் என்ன படிச்சீங்க நீங்க? பெரிய படிப்பு. பெரிய படிப்புனா எப்படிங்க? எம்பி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  விஜய் எத்தனை பி? எம்பிபிஎஸ். டாக்டர் படிச்சிருக்கீங்களா? பிஏபிஎல் படிச்சிருக்குமா? அது வக்கீல்ல. இப்ப மாத்திருப்பாங்க உங்களுக்கு. நீங்க படிச்சது? எம்பிபிஎஸ் படிச்சிருக்கேன். இங்க டாக்டர். நான் பெரிய டாக்டர் சார், இது வரைக்கும் நான் 100 பொம்பளை போட்டிருக்கேன். முன்னுக்கு வந்திருக்காங்களா? ஊசி போட்டிருக்குமா? அதான் சார், நல்லா சரியா இருக்காங்க. நான் போட்ட குணமாயிரும்ல? நான் போட்ட பொம்பளை கூட முன்னுக்கு வந்துருச்சு. எனக்கு உடம்பு சரியில்லை, வந்து 1 வாரமா. நோய் குணப்பட்டு முன்னுக்கு வந்துருச்சு. சார், எனக்கு 1 வாரமா உடம்பு சரியில்லை. இங்க வா, உன்னை எனக்கு ஏதாவது போடுறீங்களா? நான் செக்ஸ் பண்ணி என்ன பார்க்கலாம். பண்ண போறீங்க? செக்அப். எல்லாம் சொல்லுங்க. ஏமா உன் பேர் என்ன? என் பேர் சுனிதா. இன்னொரு பேர் இருந்தாங்களே, ஆ? காட்ராணியா? ஆமாங்க. ஓ மை காட், காட்ராணி. அது வீட்ல எல்லாரும் காட்டுறான்னு தான் கூப்பிடுவாங்க. ஓ காட்ராணி. ஆ? என் பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? குத்துராசா. என்ன ராசா? குத்துராசா. அலிராசா, காட்ராணி. அலுவராசா, முத்துராசா, காட்ராணி. முத்துராசா. காட்டுனா தானே குத்த முடியும். எதை குத்த போறீங்க நீங்க? இடத்த காட்டவா ஊசி உமா குத்த குத்த போறேன் பாத்துக்க. இருக்கட்டும். செக் பண்ணுங்க சார். சரி, காட்ராணி, உனக்கு எத்தனை? என்ன? நான் புருஷனே கேட்டேன். ஆனா வயசு எத்தனைமா? ஆடி வந்து 16. ஆடாம வந்து இறங்கி ஆட்ட போறீங்களா? ஆடாம இறங்கி வந்து ஆட்டி விட்டு போயிரு. ஏமா சார், வயசுக்கு வந்துட்டியா? என்ன இப்படிலாம் கேக்குறீங்க? வயசுக்கு வரனா குச்சி எடுத்து குத்து. நான் வயசுக்கு வந்து பல வருஷம் ஆச்சு. வந்துச்சியா? அப்ப உன்னை நான் செக் பண்ணலாம் நினைக்கிறேன். மறுபடியும் பத்தி செக்அப் பண்ணலாம். சரி. உனக்கு இழுத்து விட தெரியுமா? எதை இருக்குன்னா? என்னம்மா மூச்சு இங்க கேட்டுக்க. எப்படி இருக்கணும்? மேல பிடிச்சு இழுக்கும் போது கீழே திறக்கணும். எப்படி? பா, நான் எடுத்து காட்டுறேன். ஏமா நீ அங்க வர? அப்படியே சரி, நல்லா இழுக்க. இவ்வளவு வேகமா வரேன். ஃபீல் பண்ணி இழுக்கணும், ஃபீல் பண்ணி. ஆ. ஓகே ஓகே. மூச்சு இருக்கவா? இழு பாப்போம். இல்லன்னா கொண்டாட்டி விட்டு செய்யலாம். என்ன வெளியே வருதா? இல்லங்க, இழுத்து பழக்கம் இல்ல. பழக்கம் இல்ல, பயமுறுத்தாதீங்க. எப்படி செய்யுமா? இந்த பிள்ளை பக்கம் போறியா? என்னவே மறுபடியும் சரி வா,
உன்னை நான் செக்அப் பண்றேன். வரவா பென்சில் சீல்றதா எடுத்து வச்சிருக்காங்க. வரவா இல்ல வாங்க வரவான்னு தெரிஞ்சுக்காதியா. மூச்சு அதானே என்னென்ன சத்தமே கேட்கலையும் பார்த்தேன். கால் வைக்கணும். ஏமா நீதான் எதுக்கு நிக்கிறீல? ஆமா சார். நான் தான் ஓட்ட தெரியாம வைக்கிறேன்ல. நீயாவது அந்த ஓட்டையில புடிச்சு விடணும். ஓட்ட தெரியாத சாமான கொண்டு வரலாமா? சரி நீ தான் புடிச்சு விடணும். மூச்சு மூச்சு எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க நினைக்காத. மூச்சு மூச்சு ஐயாவா நானே எங்க குசோ போட்டு தள்ளிட்டாங்க. ஒரு 3 பேர் மயங்கி கிடக்கிறது. நெஞ்சில இருக்கீங்க கூட குத்தில இருக்கீங்க. உனக்கு மயக்கமான நோய் பாய்ச்சு. பயப்படுற மாதிரி ஒண்ணு. நீ எங்கேயாச்சும் கூட்டு பண்ணுவோம் கை கால பின்னாங்க ஆமா நடவா. சார் நீ கூட வரும்போது வந்துச்சு. கையில சோறு இல்லைன்னா வாயா. சோத்த வேணுமா ஆண்டது. மணல்ல உனக்கு நூறு நூறுயா போகும். உனக்கு வந்து சிக்கன் துணியா இருக்கு. சிக்கன் ஜுனியாவா? இங்க என்ன செய்யற? வியாபாரம் பண்றேன். சிக்கன் செவத்த பழம். என்ன தைக்க நிக்க பழம். எத்தனை செவத்த பழம்? என்ன கையிலிக்க பழம்? அல எல்லோரு மாட்டு பழம். நம்ம இறக்கின பழத்த பழம். எத்தனைக்கு தரக்கிட்டே அந்த பழம் பாத்தியா? எட்டு பழத்துல எப்போது பாத்தியா? எத்தனை பேருக்கு என்ன பண்ண மாட்டியா? 8 பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்ப பண்ண மாட்டியா? நீங்க அடக்கமா. நீங்க வாங்கினீங்க பாத்து. நான் இருக்கிறேன். இந்த ஊருக்கு அடிச்சுக்கிட்டு அம்மா இறந்த பாபா. வண்டி ரோட்ல வந்து பாத்துறானே. கையளவு புஞ்சைக்குள்ள நஞ்சையா புஞ்சையா? அடுப்பு புஞ்சை ஏத்துறவா. கையளவு புஞ்சைக்குள்ள கணக்கெல்லாம் தென்னமரம். கணக்கெல்லாம் ரெட்டமரம். தென்னமரம் காட்டுக்குள்ள என்ன மரம் காட்டுக்குள்ள? நான் பூட்ட போய் கலப்பை. கூட்ட போற கலப்பை. வெங்கட்நாயம்பட்டியில் இருக்கக்கூடிய கருப்பசாமியை வேண்டிக்கிட்டு ஊரார்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் ஆகியோரையும் வேண்டிக்கிட்டு ஆஹா. இன்னைக்கு ஓட்ட போறேன் என் முழப்பை. வரேன் வா. அதுக்காக இந்த பக்கம் அப்படி போறது ஒட்டிக்கார ரொம்ப ஆர்வமாயிட்டாரே. ஆபத்தை என்று சொல்லி ஆகட்டும் என்று தெரியாட்டி. ஆபத்தை என்று சொல்லி ஆகட்டும் என்று தெரியாட்டி. வண்டி கிளம்பிச்சு. போடு. என்ன கட்டி எறி என்ன அறுக்க போய் முடிச்சாதே. அறிவு அறிவு இதெல்லாம் வேறு இந்தம்மா கை கொடுறா. தொழில் இப்படி இருக்கணும்யா. போட்ட போல அத்திட்டு வைக்கணும். கொல்ல போறப்பா. என்ன? நீங்க என்ன வேணும்? அப்ப வேணும். அந்த ஆள் கட்டி ஏதாவது பாத்துக்கிட்டு இருக்க கை கொடுங்க. அப்ப பிள்ளைலாம் வீட்டுலம்மா. ஆ. இது இப்ப தொழில் பண்ணல. இதுதான் முறை. ஆ. சூப்பர் சூப்பர். ஏவாகானே ஆலமரம் ஏவாகாரே ஆலமரம் இப்போ ஆலமரம். அரவில்லை பொடி ஆயிரோ தண்ணீர் நானே பொடி நானே.
நீ பெட்டியை போட்டு குத்து. இங்க இரு. நல்லாவே ஆடுறேன், நல்லாவே பாடுறேன். ஆனா நானும் பார்த்தேன், எத்தனையோ பொம்பளைகிட்ட பார்த்தையா, உன்னே மாதிரி போட்டு கொடுத்த ஆள் இல்லையா? நச்சு நச்சில போடுற. ஆமா ஆமா. சூப்பர் சூப்பர். பிள்ளை சரியான நல்லா போகுதுப்பா. ஆ. எவ்வளவு ஆனா, குத்துறாலும் தாய்க்கு ஒரு எவ்வளவு குத்துறாலும் நாங்க குத்துங்க பார்ப்போம். சரியான ஆளா. ஆஹா. உன்னை மாதிரி ஆளத்தை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். சூப்பரா சூப்பர். ரொம்ப நல்லா ஆளு. சரிங்க. சூப்பரா. என்ன? சூப்பர்டா. ஆ. அம்மா கட்டி பிடிக்கிறியா? எனக்கு கையை கட்டி பிடிக்கவா? கட்டி பிடிச்சா கால் வரும். ஏன்னா அவ்வளவு பிளக்கம் இல்ல, சும்மா பண்ணீங்க. இல்லைன்னா கடுப்புட்டே வரும். ஐயோ, எங்க அம்மா கிட்ட போய் ஆமா. ஆரம்பத்துல அப்படித்தான் இருக்கு. போக போக எல்லாம் சரியாயிடும். எனக்கு பழக்கம் இல்ல, உங்களுக்கு பழக்கமா இருக்கும். நான் சொல்றேன் கேட்டுக்க. ஆ. போக போக விரியும். ஏய், தெரியவே அது. அதான் தெரியுமா? ஆ. வா. காதல் உனக்கு தெரியுமா? போவா ஏய், போவா. அப்பாட கேட்டுக்கிட்டு போலியா? மரியாதை இருக்குது. சரி கேட்கணுமா? காதல் உனக்கு தெரியுமா தெரியாது? தெரியாதுங்க. நான் சொல்லித்தரேன் கேட்டுக்க. ஏன்? கருப்பா சொல்லு. கருப்பா கட்டையா கட்டையா குட்டையா குட்டையா இவ்வளவு நீளத்துல இருக்கும். அது என்னங்க, எங்க விக்குது? செட்டியா கடை இருக்குது. ஒரு கிலோ வேண்டாரீங்களா? ஒண்ணு கையை விடு. எதுக்கு கையா விடுவேன்? என்ன சுத்தி கையை விடுமா? சுத்தியா? அது என்ன சுத்தி போதுமா? விடு. இன்னும் ஊராயத்துல மாதிரி சொல்ற. அப்புறம் எப்படி சொல்ற? தயிர் சாதம் மாதிரி வா. மைசெட்டுக்காரனே லைட் ஆஃப் பண்ணி போடுங்க. காலைல 500 ரூபாய் சேர்த்தாரு. ஆத்தாடி. இங்க இருமா. காதலுக்கு இல்ல, கற்பழிக்க முடியல. உன்னை கட்டி பிடிச்சோன்னு அந்த பையனுக்கு அருணா கவர்லாம் பொறுப்புன்னு நாங்க ஒரு மூட்டு காணவங்க. என்னமோ பண்ண போறாங்க. அதனால எப்படி பண்ணுமா? எப்படி? சேலையில வீடு கட்டவா, சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க, பாவாடையில் கக்கூஸ் கட்டவா, பேண்டு குமிக்க. பெல்றது அள்ளி போடவா. கக்கூஸ் அந்த பாட்டு வேணாம். வேற? வேற பாட்டு பாட்டு. அடி கோடி அருவி கொட்டுது அது ஒன்னோட கேடி உசுர முட்டுதே ஒன்னாலே நம்ம கண்ண மூடி செஞ்ச கனவு. அண்ணா மூடி செய்யாத, யாரும் தெரியாம போயிடும். கண்ண மூடி கண்ட கனவா? பாட்டை மாத்திட்டாங்க. அடி களத்து மேற்றில கட்டு சுமக்கையில் கண்டு ரசித்த நேரம் என் மனசுக்குள் சின்ன பாரம். அடி நீ தாண்டி எனக்கு தாரம். அடியே ஆசை நிலவே உண்மையில நானும் பாசத்தை காட்டுறேன். நானும் நீ ரோசத்தை காட்டுறடியும். அந்த அஞ்சு நாட்டு தெய்வம் எங்கு கண்ணை திறக்காதா? 2 ரத்தங்கள் ஒண்ணா சேர ஒரு நேரம் பிறக்காதா? குயில் என்ன குயில்
உனக்கா அன்பளி கொடுத்துருக்காங்க வா. அம்மா அம்மா சாங்கு ஒன்லி ஒன் சாங்ஸ் இப்படிக்கு அன்பளிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்னமோ SHANMUCAM அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னம்மா? தெரியாதா? எங்க 2 பேருக்கும் இங்கிலீஷ் தெரியாது. அன்பளிப்பு அப்பா அம்மா சாங்ஸ் ஒன்லி ஒன் சாங்ஸ் இப்படிக்கு அன்பளிப்பு எஸ் சண்முகம், சரவணா, முத்துராமன் மற்றும் ஆண்டிச்சாமி, MT லவர், ராமராஜ் மற்றும் அழகர், வெள்ளை மற்றும் பிரசாந்த், அப்புறம் என்னமோ எழுதியிருக்காங்க சரியா தெரியல, யோகராஜான்னு இல்லை. அதுக்கடுத்து கார்த்திக், கண்ணன் மற்றும் ஜனாபாண்டி மற்றும் என்னென்னமோ கௌதம், சாரதி, ராஜா, முத்து, அப்புறம் ராண்டி நம்ம எழுதியிருக்காங்க. அதுக்கடுத்து அன்பு, சரவணன் மற்றும் சரவணா வர்ணன் எத்தனை எழுதியிருக்காங்க, சரவணன் எழுதியிருக்காங்க. அவ்வளோதான். இத்தனை பேருக்கு நன்றி வணக்கம். கொடுத்தது எவ்வளவு? 201. ஆனால் 200 பேர் எழுதியிருக்காரப்பா. அது இங்கிலீஷ் எழுதி வச்சு வாசிக்க முடியாதுன்னு வச்சு எழுதிப்பட்டிருக்கீங்க. கூட்டெழுத்துல இருந்தாலும் ஓரளவுக்கு வாசிச்சிருக்கேன். ரைட்டாக தப்பு அன்பு நண்பர்கள் 10 பேருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி வணக்கம். 201 ரூபா டாக்ஸி தானே? ஆமாம். கொடுத்த ஒரு ஆளையே காணவே ஏரியா விட்டு அன்பு உள்ளதுக்கு நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்படியா? நான் இப்போ கண்ண முடிக்க வேண்டிய பண்ணுவா. கருவாட்டு எலும்பு கண்ணம் மூடி தர சுடுகாட்டு முண்டை போயிட்டாளா? போனா போயிட்டு போறா. சுண்டுனா 1000 வரும். சொறி வச்சு நாய் வரும். குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி காடிய நம்பளா அவடிய நம்பளா நான் தாவணி போட்ட பிள்ளைகள் மட்டும் நம்ப கூடாது. டேடிக்கு சொந்த கணக்கு வீதியில் அலைய விட்டு வாழ்ந்துருவா. 10 மாசம் சுமந்து பெற்ற தாயை நம்புங்கள் என்பதை எடுத்து கூறி ஈ கடிக்காமல் எறும்பு கடிக்காமல் பேணி வளர்க்கப்பட்டவள் என்று சொல்லக்கூடியவள் தாய். யார் ஒருத்தன் தாய் தாப்பன கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துறானோ அவனுக்கு எல்லா விதமான சௌவாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். தாய் எல்லா நிலங்களையும் வித்து படிக்க வைக்கிறா. அவன் படிச்ச பெரிய பணக்கார டாக்டர் ஆயிரான். நான் பெத்த மகனே நீ டாக்டர் ஆயிட்டான்னு கட்டுப்பிடிக்கும் போது 10 படிச்ச பெரிய டாக்டர்லாம் என் பக்கத்துல இருக்காங்க. என்னுடைய அம்மா சொன்னா அசிங்கமா இருக்கடி, வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறாங்க. இந்த தாயை மட்டும் அழுதுகிட்டே போய் சாகக்கூடிய நேரத்துல ஒரு கடிதத்தை எழுதி வச்சிருக்கா. அந்த கடிதத்தை என்ன அடிக்குன்னா, அப்பா மகனே, கண்ணு தெரியாத குருட்டு தாய் தானே சொன்னேன். என் கண்ணு குருடானதுக்கு காரணம் என்ன தெரியுமாப்பா? நீ சின்ன வயசுல விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது படாத பொருள் பட்டு உன்னுடைய கண் இந்திர அழிஞ்சு வச்சு டாக்டரையா சொன்னாங்க. நீ வெத்த மையம் குருடனா போப்பான்னு சொன்னாங்க. நான் பெத்த உள்ள குருடனா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் மனசை கல்லாக்கிக்கிட்டு என் கண்ணை பிடிக்கும் உனக்கு நான் வச்சேன்டா. அதனாலதான்டா என் கண்ணு குருடன் சொல்லி அந்த உண்மையை எழுதியிருந்தாலாம். இதை படிச்சு பார்த்தா மயனாப்பட்டவன் அழுது உரண்டானா, ஆத்தா எனக்கு கண்ணை கொடுத்துட்டு நீ போயிட்டு ஆத்தா உன்னைய நான் பார்க்காம விட்டுட்டேன்னு அழுதானா. உயிரோடு இருக்க போது எவே ஒருத்தன் தாய் தகப்பனை பார்க்காம வாங்கி கொடுக்காம செத்தன்னைக்கு படையல் போட்டு ஊருக்கு பகவானத்துக்கு லட்சக்கணக்கில் வெடி போடுறதெல்லாம் செல்லுபடி ஆகாது. பெத்த தாய் தகப்பனுக்கு உயிரோடு இருக்கும்போது பார்க்கிறவன் தான் உண்மையான ஆம்பளை என்பதை எடுத்து கூறி அந்த அம்மாவை பாடி நாடகத்தை அன்புக்கு நன்றி. 300 நாள் சுமந்தியே என்னும் மூச்சடக்கி பெத்தெடுத்து 11 நாள் தவம் இருந்து என்ன பக்குவமா என்றெடுத்து அம்மா மாறுலையும் அம்மா தோளுலையும் நான் உறங்க ஏன கட்டி காற்றிலையும் மேட்டிலையும் நித்த வேர்வ நித்த சொட்டி எனக்காக பாடுபட்ட சாமி என்னைக்கு நீங்களாய் சாமி. அம்மாடா சும்மா இல்லடா, அவ இல்லே நான் யாரும் இல்லடா, தன்
கொண்ட பூமி பூமி என்ன தாங்கிக் கொண்ட சாமி சாமி பெத்தவன நினைச்சா அவன் உத்தமனே தாண்டா அந்த புத்தவியே மறந்தா அவ செத்தவனே தாண்டா